அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம Nx1926 இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் Nx நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அதோட டவுன்லோட் இன்ஸ்டாலேஷனை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த Nx உடைய வெல்கம் ஸ்க்ரீன், இந்த வெல்கம் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் Nx-ஐ ஓப்பன் பண்ணிட்டேன், லேட்டஸ்ட் வெர்ஷன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த வெல்கம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கும்போது இதுலேருந்தே நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். ஸோ Nx-னுடைய அந்த ஐக்கான் சிம்பிளுடைய நேம் என்ன இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பக்கத்தில் நியூ, அதாவது ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணதுக்கு ஆப்ஷன். கீபோர்டில் அந்த ஷார்ட்கட் கீயும் அதை கொடுத்துருக்காங்க. Ctrl+N கொடுத்தாலும் நமக்கு ஷார்ட்கட் கீ ஓப்பன் ஆயிரும். அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ண ஃபைலை அதாவது ஒர்க் பண்ண ஃபைலை நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி கொடுத்த உடனே டேரெக்டாக நம்ம எங்கே ஃபைல் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நமக்கு அடுத்த செக்ஷனில் நம்ம இந்த நியூ கிரியேஷனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது நம்ம ஸ்க்ரீன் வெல்கம் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க தான் இதை சொல்கிறோம். அடுத்து இதில் நம்ம டேரெக்டாக நம்ம இது வரைக்கும் என்ன ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்கோமோ அது ஒரு ஹிஸ்டரி மாதிரி இங்கே சேவ் ஆகி வரும் இந்த இடத்துல. அதை தொடர்ந்து இந்த டச் மோடுன்னு இருக்குது, இதை ஸ்க்ரீன் டச் மூலமாக செயல்படுது. அடுத்தது சுவிட்ச் விண்டோ. அதாவது சுவிட்ச் விண்டோன்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் அதாவது ஒரு பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணினாலும் இங்கே நீங்கள் அடுத்தடுத்து சேவ் ஆகும். நீங்கள் பழைய வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜை ஓப்பன் பண்ண உடனே ஏற்கனவே நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருந்த பேஜ் ஹைட் ஆயிரும், அந்த ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் டேரெக்டாக நம்ம நினைப்போம் அது கேன்சல் ஆகிட்டுன்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த இடத்த ஸ்விட்சிங் விண்டோன்னு கொடுத்தோங்கன்னா நீங்கள் எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோ அத்தனை ஒரு லிஸ்ட்டு இங்கே வந்துடும். ஸோ இது ஓல்டு வெர்ஷனில் இருக்கிறத இதை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த Nx12 பிறகு எல்லா இதுவுமே நம்ம ஆட்டோகேடில் எப்படி நம்ம பார்த்தோமோ ஒரு பேஜை ஓப்பன் பண்ண மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே தொடர்ந்து நம்ம இன்னும் பார்க்க தான் போகிறோம். அதை அதுலேருந்து தொடர்ந்து அதுக்கு வரக்கூடிய எல்லா அப்டேட் வெர்ஷன்கள்லையும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது ஏற்கனவே முன்னால் இருக்குது, அதையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து விண்டோ, அதாவது இந்த விண்டோ செட்டிங், அதாவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வரணும்னு செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இது. ஓகே, இதை தான் நம்ம இதில் இருக்குது. ஸ்விட்சிங் விண்டோ எல்லா ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குது நம்ம இதை தொடர்ந்து இங்கேயும் நமக்கு இதை நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இப்போ நமக்கு இங்கே பார்த்துருக்கோம் ஓப்பன் சேவ்னு இருக்குது. அதை டிக் பண்ணியிருக்கிறதுலாம் தான் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல சேவ் கொடுத்த உடனே பாருங்கள் எதெல்லாம் நமக்கு தேவையோ இது எல்லா ஆப்ஷனுமே இங்கே வந்துடும். நம்ம எத்தனை இது மாடல் நமக்கு தேவை இருக்குது அதெல்லாம் நம்ம வரிசையாக அப்டேட் பண்ணி கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டோம்னா ஓகே பண்ணி நீங்கள் எல்லாம் இங்கே வந்துடும். இதை நம்ம அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நீ வரக்கூடிய வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இந்த விஷயம்லாம். அடுத்து இது Nx Learn எடிஷன், இது நீங்கள் எந்த வெர்ஷன் இருக்குதோ அந்த பேர் இங்கே இருக்கும். அதோட தொடர்ந்து நீங்கள் எந்த கமாண்ட் நமக்கு தெரியலை, இந்த கமாண்டை நம்ம செக் பண்ணணும்னு இருந்ததுன்னா இந்த ஃபைன் கமாண்ட் கொடுத்து நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் எடுத்தாலும் நம்ம கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுவோமோ அதே போல் நம்ம இந்த கமெண்ட்டு உள்ளே இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இது ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு வேணும்னு இருந்ததுன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீனை நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேண்டாம்னா டேரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் கர்சரை வச்சாலே போதும், டேரெக்டாக இது வந்துடும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தோன்னா நார்மலாக வந்துடும். இதே போல் இந்த இடத்துல இருக்குது மினிமைஸ் ரிப்பன், அதாவது ரிப்பன் இருக்குது. இந்த ரிப்பன் பார் கீழே இருக்க பார் நமக்கு அதிகமாக இருக்குது, இதை ஹைட் பண்ணணும், ட்ராப் பண்ணதுக்கு ஏதாவது டிஸ்டர்பாக இருக்குன்னா நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நமக்கு தேவை இருக்க டைமில் ட்ராப் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தட். இனி அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது அதாவது ஹெல்ப் கமெண்ட். இல்லை நமக்கு இதை பற்றி வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு டிஸ்பிளே பண்ணக்கூடிய மெத்தட் தான் இங்கே இருக்குது. இது நார்மலாக தெரியும், மினிமைஸ் பண்ணது, ரெஸ்டோர் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது. இது நமக்கு நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்க போகிறது தான். அதை தொடர்ந்து இந்த ரிப்பன் பாரில் டைரெக்டாக என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும், அவங்க செட் பண்ணி தந்திருப்பாங்க. அதில் நியூ ஓப்பன் சாலிட் எட்ஜ் ஃபைல் ஃபார் கேம், ரீஸ்டோர் ஓப்பன் பார்ட் ஃபைல், அந்த அசம்பிளி லோட் ஃபைல், இந்த ஹெல்ப் தான் நார்மலி இங்கே நம்ம பார்த்துட்டோம். இந்த அசம்பிள் ஃபைல் இந்த டைரெக்டாக நம்ம இது என்ன ஃபைல்னா நமக்கு அசம்பிள் பண்ணக்கூடிய ஃபைலை நம்ம லோட் பண்ணி எடுக்கக்கூடிய மெத்தட் தான். இப்போ ரீசெண்ட் ஓப்பன் இதுக்கு நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம், அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இதோடைய ஷார்ட்கட் தான் இங்கே இருக்குது, கீ வேறு எதுவுமே இல்லை. இந்த நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயிலோட ஃபைல்ஸ் இங்கே நம்ம ஹிஸ்ட்ரி வந்துடும். நம்ம ஏற்கனவே இங்கே ஃபைலில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பனில் போய் இருக்க தேட வேண்டிய இங்கே ஆல்ரெடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ மறுநாள் அந்த இடத்துலேருந்து ஈஸியாக எடுத்து பண்ணலாம். இப்போ நான் இந்த ரெண்டு ஃபைல் நான் ஒர்க் பண்ணியிருக்கனால இந்த ஃபைல் ரீசெண்டாக இங்கே வந்திருக்கு. இது நமக்கு சாலிட் கேம், இது நம்ம சாலிட் எட்ஜில் இருக்கக்கூடிய ஃபைலை நம்ம எடுத்து யூஸ் பண்ணது. ஏன்னா சீமென்ஸ் கம்பெனிக்கு ரெண்டு ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது போல்
அந்த சீமென்ஸ் கம்பெனியுடைய 2 முக்கியமான நமக்கு பரிச்சயமான ஒரு சாஃப்ட்வேர்னா NX and Solid Edge. இந்த இது கூட ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அது இல்லாமல் மற்றபடி AutoCAD ஃபைல் அண்ட் Creo ஃபைல் எல்லா ஃபைலையும் இம்போர்ட் பண்ணலாம். இது தனியாக உள்ள விஷயம். இது வந்து ப்ரோக்ராமிங் உள்ளது. இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஓப்பன் ஃபைல். இந்த ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். இங்கே எந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ நார்மல் ஓப்பன் ஃபைல், நியூ ஃபைல். இப்போ இந்த நியூ ஃபைலை நம்ம இப்போ பார்க்க போகிறது அடுத்த கிளாஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ தான் நார்மலாக இருக்கும். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன்னா குரூப் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பாருங்க, இதில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எதெல்லாம் டிக் கொடுத்தீங்கன்னா அங்கே எல்லாமே இங்கே வந்துடும். இந்த இடத்துல எதெல்லாம் நமக்கு தேவை இருக்குதோ இந்த டச் மோடு வேணும்னா பாருங்க எல்லாம் வந்துடும். இப்போ எனக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம அன்டிக் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக இங்கேருந்து வேறும். இது மெத்தட். இனி நம்ம இதெல்லாம் தொடர்ந்து இனி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. இது ஸ்டாண்டர்ட். இதில் என்னெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ மெனுஸ் இருக்குது. இந்த மெனுஸை நம்ம இனி உள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓவராலாக. இதில் வந்து டைரெக்டாக இங்கே இருந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குல்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபைல் இங்கே பார்த்தவ தான் ஃபைலில் நியூ ஆப்ஷன் பாருங்க, நியூ ஃபைல் அதே தான் திருப்பி வருது. திருப்பி அதே தான் வரும். ஓப்பன் இருக்கு, க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அதே போல் ஆப்ஷனில் அசம்பிள் லோட் இங்கே பார்த்தோமே அதே தான் திருப்பி இங்கே இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல். இப்போ எதெல்லாம் இம்போர்ட் பண்ணலாம்? AutoCAD, DX, DWG, ஆப்ஜெக்ட், IFS, IGS, ஸ்டெப் 3 அதான் ஸ்டெப் ஃபைல், CATIA V5, Pro E. ஸோ இந்த ஃபைலெல்லாம் இம்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டில் பாருங்கள் 2 ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கிராக் வெர்ஷனில் நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வரும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வெர்ஷன். நம்ம வந்து ஒரு டூலை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வெர்ஷன்னால இதில் ஒரு மெயின் பார்ட் வந்து இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் தந்திருக்காங்க. இதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நினைக்கிற அளவு கஷ்டம். நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன். அப்புறம் இன்டர் ஆப்ரேஷன். இது வந்து என்ன டெம்ப்ளேட், விஷுவல், டீம் சென்டர், இந்த நீங்கள் நார்மலாக இதை பார்த்துருப்போம். இதில் என்னெல்லாம் பண்ணலாமா அதை குறித்த நம்ம விசேஷம் தான் இதில் இருக்கும். அடுத்து யூட்டிலிட்டியில் கஸ்டம், டிஃபால்ட், ரீஸ்டோர், ஃபியூச்சர் டகல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது லைனுடைய இந்த மாதிரி எந்த ஸ்டைலில் வேணும், இந்த மாதிரிப்பட்ட நமக்கு என்ன ஆப்ஷனில் வேணும் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதான் இது யூட்டிலிட்டி. அதில் எக்ஸோட் கிரிப், இந்த மாதிரி கிரிப் நீங்கள் வந்து என்ன மாதிரி கிரிப் ஃபைலில் வேணுமோ, டீபக், NXO இதெல்லாம் வந்து ஜாவா பேராமெட்ரிக்ஸ், ஜாவா ஃபார், அதாவது இந்த சாஃப்ட்வேர் எந்த பேஸ் அடிப்படையில் ஒர்க் ஆகுது காட்டுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எடிட். இந்த எடிட்டில் பாருங்கள் செக்ஷன் என்ன மாதிரி இருக்குது. இதெல்லாம் நார்மலாக ஹைடாகி தான் இருக்கும். பாருங்கள் கர்வு. இந்த கர்வுலாம் என்னென்னு நம்ம வந்து இதுக்குள்ளே போய் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ஷனில் தான் இது வரும். இதே திருப்பி தான் உள்ளே வரதுனால நம்ம அதில் திறந்து பார்க்கலாம். வியூவில் என்னெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே இருக்குது. திருப்பி டூலில் பாருங்கள். இங்கே வந்து எக்ஸல் வேர்டு ஷீட் இருக்குது, அப்டேட் இருக்குது. என்னெல்லாம் அப்டேட் வருதோ அது வரும். ஷிப் டிசைன், அதாவது நம்ம கான்செப்டாக நம்ம வந்து ஷிப் எப்படி டிசைன் பண்ணக்கூடிய மெத்தடில் இருக்கக்கூடிய தான் இது. அதே போல் பார்ட் நேவிகேஷன், அசம்பிள் நேவிகேட்டர். அடுத்தது ரியூஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் இருக்கிற ஜேர்னல். இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணுறது, அதாவது நம்ம எப்படிலாம் டிசைன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம அதாவது ரெக்கார்டிங் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட். இதை நம்ம தொடர்ந்து பின்னாட்களில் நம்ம பார்க்கலாம். அதோட மேக்ரோ, மூவ்ஸ், அதோட என்ன செட்டிங்ஸில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது. இந்த கஸ்டமைஸ் இருக்கும்போது நமக்கு தேவையான டூல்ஸ் எது வேணுமோ, அதாவது இன்னொரு இடத்துல இருக்கும் இந்த அதுக்கு வந்து கஸ்டமைஸுக்கு வந்து ஷார்ட்கட்க்கு கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எது தேவை இருக்கோ அந்த பொசிஷனை மட்டும் நமக்கு இந்த இடத்துல வரணும்னு நம்ம அசியூம் பண்ணி எடுக்கலாம். அதாவது ஒரு யூசர் டிஃபைன். அடுத்தது ரிப்பீட் கமாண்ட். இந்த கமாண்டில் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்க, இங்கே நம்ம என்ன பார்த்தோமோ இந்த கமாண்ட் எத்தனைலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கமாண்ட் பார்க்கக்கூடியது. அடுத்து இதை நம்ம பார்த்தோம். இன்சர்ட்டில் இருக்கக்கூடியது, வியூஸில் இருக்குது டச், இன்சர்ட், ஃபார்மேட் நம்ம இருக்கும். இன்சர்ட்டில் டேட்டம் இந்த என்னெல்லாம் இருக்குது, பாயிண்ட் கர்வ், இதெல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம 2D கர்வில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து இந்த இருக்குது அசம்பிளில் என்ன இருக்குது, இன்ஃபர்மேஷன், அதாவது அதர், கஸ்டம், மெனு பாரில் என்ன இருக்குது. ஸோ இதில் இருக்குது ஷார்ட்கட் கீ எப்படி செட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அனாலிசிஸ் நமக்கு வந்து இது வந்து ஃபுல் ட்ரா பண்ணதை எப்படி மெஷர் பண்ணதுக்கூடிய மெத்தட். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரிஃபரன்ஸில் தான் நமக்கு தேவையான செட்டிங்ஸை நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அப்ளிகேஷன் டிசைன். இந்த டிசைனில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் இருக்குது. ஆம்னிகேட் இது வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடியது. டாக்குமெண்ட், PMA டேபிள் பாருங்கள், PMA டேபிள் வேணுமா. அதே போல் மேனுஃபேக்சர் அண்ட் ரவுட்டர். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் அடுத்து இந்த இதில் என்ன செக்ஷன் இருக்குன்னு அந்த ஆப்ஷனுக்குள்ளது, கேட்வே அது சம்மந்தமாக இருக்கக்கூடியது எல்லா விஷயமும் பார்க்கலாம். அடுத்து விண்டோஸில் என்ன மாதிரி செட்டிங் வரணும், ரீசெட் வரணும், விண்டோஸ் லேஅவுட். நம்ம இங்கெல்லாம் என்ன பார்த்தோமோ அதே தான் திருப்பி பார்த்தோம். ஹெல்ப் கமாண்ட். ஹெல்ப்பில் எது சம்மந்தமான ஒரு டீட்டெயிலாக நம்ம தேடி இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இது வந்து ஓவராலாக நம்ம
இருக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே போல தான் ரிப்பன் ஆப்ஷன் இருக்குது, இதே ரிப்பன் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த ரிப்பன் ஆப்ஷனுக்கும் ரெண்டுக்கும் இல்லை என்னெல்லாம் இருக்குது, நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணி இருக்கலாம். இதை டேரெக்டாக இருக்குது. இனி அடுத்து இந்த பாரில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மெயின் செக்ஷன் இருக்குது. இந்த மெயின் செக்ஷன் இங்கே வரக்கூடிய டீட்டெயில் வந்து இங்கே வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரியூஸ் பார், அதாவது ரிசோர்ஸ் பார் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், டிஸ்பிளே, அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம இது பின் ஆப்ஷன் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிஸ்பிளே ஆன் லெஃப்ட், அதாவது இந்த ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. இதே இதுக்கு எனக்கு ரைட்டில் வேணும்னு சொன்னால் இது நார்மலாக இங்கே வந்துட்டு. ஸோ இங்கே பாருங்க நமக்கு இந்த இடத்துல எப்படி செட் பண்ணணும் இருக்கோ அதை பொறுத்து நம்ம இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக லெஃப்ட்லேயே வச்சுக்கலாம். இது கண்டென்ட் டேப் என்னெல்லாம் இருக்குது, ரீயூஸ், லைப்ரரி, ஹிஸ்டரி, ரோல், இதெல்லாம் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை தான். அதாவது இங்கே நமக்கு என்ன இது இருக்குது, ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த இதில் நீங்கள் ஒன்றை எடுத்துட்டீங்கன்னா பாருங்களேன் வராது இந்த செட்டிங்ஸ். அதே மாதிரி தான் இந்த கஸ்டம் டேப்பில் இப்போ நமக்கு எல்லா இதுவுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இனி அடுத்து இதில் நம்ம இங்கே பார்க்கும் இந்த ரூல்ஸில் என்னெல்லாம் ரூல் வரணும், என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது, மெனுஸ் இருக்குது. இனி இதை கூட நம்ம நார்மலாக ஒரு ஃபோல்டரை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் பாருங்க லிஸ்ட் மாதிரி வரணும்னா நார்மலாக இப்படியும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐகான் இந்த மாதிரி ஆப்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம். டைட்டில் மாதிரி இது நார்மலாக டைட்டிலாக இருக்கும். தம்ப்நெயில் அதாவது ஒரு டச் ஸ்க்ரீன் மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். இது நமக்கு நார்மலாக ப்ரிவியூவில் தான் இருக்கும் நம்ம எடுக்கும்போது. இதில் கண்டென்ட் இருக்குது, இல்லை மேனுஃபேக்சரிங் பிளானர், எல்லா ரோல்ஸ் என்ன மாதிரி இருக்கோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். கண்டென்ட் அதே மாதிரி ப்ரொவென்ஷன், இதே மாதிரி என்ன ரோல், என்ன டச் மோடு, எப்படி டச் பண்ணலாம், அதாவது ஒரு டேப்லெட்டில் இந்த மாதிரிப்பட்ட அட்வான்ஸ் செட்டிங்ஸ் தான் இது. இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீயூஸ் லைப்ரரி. இப்போ இதுலலாம் நம்ம நார்மலாக ரொம்ப பெரிய சேஞ்ச்லாம் பண்ண போகிறது இல்லை, ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ரீயூஸ் எக்ஸாம்பிள் இதில் பாருங்க அன்டேக் பண்ணும்போது பிடிஎஸ் டெம்ப்ளேட் ஃபைல், இந்த பிடிஎஸ் டெம்ப்ளேட் போயிட்டு நம்ம பின்னால் பார்க்கலாம். அடுத்து ஸ்டாண்டர்ட், இந்த பார்ட் எங்கேருந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை பாருங்க இந்த பிடிஎஸ்னா என்னன்னா இந்த இன்ச் அண்ட் மெட்ரிக். இதில் வந்து நீங்கள் நார்மலாக என்ன மாதிரி டிசைன் செட் பண்ணலாம்னா இது வந்து ஃபுல் மெக்கானிக்கல் ஓரியன்ட் சாஃப்ட்வேர்னால இங்கே ரெண்டே அதாவது மெட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்ச்சஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் அண்ட் எம்எம் அண்ட் இன்ச்சஸ் தான் இருக்கும். அதே போல் ஸ்டாண்டர்ட் பார்ட் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் இந்த இதை பண்ணி தான் இதை வந்து டைரெக்டாக என்னெல்லாம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்குது. அதாவது இதை நீங்கள் ஹோல் கமாண்ட் யூஸ் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரூ என்ன, அதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்குது. செகண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு குறித்த எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அதே போல் ஆன்சி ஸ்டாண்டர்ட், அது மாதிரி பின், இதெல்லாம் ஃபைல், இதெல்லாம் ஒவ்வொரு ஃபைல் இருக்குது, அதை பற்றி உள்ள டீட்டெயில் தான் இங்கே இருக்குது. அடுத்து ஷிப்பு, அதாவது நம்ம ஷிப் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் என்னெல்லாம் இருக்கோ அந்த ட்ராயிங் பண்ணக்கூடிய அதே மாதிரி கஸ்டம் சிம்பாலிக் அது மாதிரி இந்த இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் டீட்டெயில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அடுத்து இது வந்து விஷுவல், இது வந்து நமக்கு என்ன மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்குது செக் பண்ணியிருக்கு. அதாவது 0.1 0.2 ஸோ இது மாதிரி வெஹிக்கிள் இது இருக்குது, வெஹிக்கிள்குள்ளே பார்ட் வேணுமா, எந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்குது பார்க்கலாம். இனி அடுத்து இதை பார்க்குவது இதை வந்து கூகுள், அதாவது நீங்கள் டைரெக்டாகவே இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கூகுளில் போய் பார்க்கறத விட இந்த பேஜை வந்து நீங்கள் யூஆர்எல்ல செட் பண்ணிட்டீங்களா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கூகுள் அதோட சேர்ந்து கனெக்ட் ஆகிரும். இங்கே கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும். இப்போ நீங்கள் நம்ம நெட் கனெக்ட் இல்லாததுனால இது அப்படியே காட்டுது, பிளாங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. இது நார்மலாக இதில் இருக்கும். ஏன் இங்கே வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு டிராயிங் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அடுத்தது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் இங்கே ஃபைல் வந்துடும். நீங்கள் இங்கேயும் தேடி பார்க்கறதோட நீங்கள் ஷார்ட்கட்டாக இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இதுக்குள்ளே போய் ஓப்பனுக்குள்ளே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குரிய டீட்டெயில் ஒரு ஹிஸ்டரி டீட்டெயில் மாதிரி செயல்படும். அடுத்தது இங்கே பார்க்கக்கூடியது ரோல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதாவது இங்கே பாருங்க, இங்கே பார்த்தோம்ல இந்த ரோலில் தான் இங்கே வந்து ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக இருக்குது, பார்ட் இருக்குது. இங்கே டிஃபால்ட் இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன மாதிரி ஒரு டச் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். அடுத்தது இது கேம் செக்ஷன். இந்த கேம் செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மெஷினிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோக்ராமிங்ஸ் டீட்டெயில் தான். எந்த மாதிரி மிஷின் வேணும், 5 ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் எந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் வேணுமோ அதை குறித்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பாருங்க. எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது, எல்லா விதமான மெஷின்ஸ் உடைய மெத்தடும் இங்கே இருக்குது பாருங்க. பெல்டன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்குது. இது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இவ்வளவும் இருக்குது இந்த ஹிஸ்ட்ரி, இது சம்மந்தமான ஒரு விஷயம். அதோட சம்மந்தமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல பாருங்கள். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு விஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கலாம். அதோட தொடர்ந்து இப்போ நம்ம வெல்கம் பேஜ், இதுதான் மெயினாக நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து டைரெக்டாகவே இதில் உள்ள பாருங்கள் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் டிப்ஸ். அதாவது இங்கே நம்ம வந்து என்னெல்லாம்
வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதற்குரிய ஒரு கைடன்ஸ் இங்கே இருக்கும், அதாவது மேனுவல் இங்கே இருக்குது. இப்போ ஸ்க்ரீன் லேஅவுட்னு இருக்குது. இந்த ஸ்க்ரீன் லேஅவுட் பாருங்கள், இங்கே எப்படி என்ன மாதிரி செக்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் உள்ளே போனோம்னா இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். டூல்ஸ் எல்லாமே இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், இந்த பார்ஸ் இருக்கும், ஒர்க் பண்ணக்கூடிய டேப் இப்படி இருக்கும். டிஃபால்ட்டாகவே இந்த லேட்டஸ்ட் அதாவது வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் தான் செட் பண்ணி, நமக்கு என்ன மாதிரி ஸ்க்ரீன் செட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நம்ம செட் பண்ணலாம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்த டைட்டில் பார், ரிப்பன் பார், ஹோம் டேப், இது ஹிஸ்டரி, இது வந்து ஒர்க்கிங் ஏரியா. இது வந்து நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வரும். இது வந்து ரொம்ப 2Dக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன், இண்டிகேட்டர் மாதிரி. இதுதான் இங்கே வந்து நாம் நார்மலாக பார்க்குவோம். அடுத்தது கிரியேட் ஃபைல் இருக்குது. இந்த ஒரு ஃபைலை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், இந்த ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணது இங்கே பாருங்க. இங்கே மேனுவல்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே வந்து எப்படி பண்ணலாம், இங்கே ஒரு மவுஸ் இருக்குது. இந்த இடத்துல இந்த மவுஸை பாருங்க, இந்த மவுஸில் ரெட் கலர் ஆப்ஷன் இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த ஓப்பன் பண்ணோன்னா இந்த விண்டோ பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்ன மெத்தட் இருக்குது அடுத்து நம்ம வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது ஃபைண்ட் கமாண்ட். இங்கே வந்து என்னெல்லாம் கமாண்ட் நம்ம செட் பண்ணலாம்னு இருக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் இதில் வந்து எந்த கமாண்ட் மறந்து போச்சுன்னா கூட இங்கே நீங்கள் டைப் பண்ணி ஏற்கனவே சொன்ன போல் நம்ம சர்ச் பண்ணி எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது டயலாக் பாக்ஸ். இந்த டயலாக் பாக்ஸ் என்னென்னா, இதை வந்து என்னென்னா ஒவ்வொரு பாக்ஸையும் தான் நம்ம வந்து வரக்கூடிய டூல்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த டயலாக் பாக்ஸை தான் நம்ம வந்து மையமாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு டூலையும் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதை நம்ம இனி என்ன பார்க்க போகிறோம் பாருங்க. அடுத்தது செலக்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து நம்ம ஒரு கர்சரை வச்சு இப்போ வந்து 4 கார்னருக்கு எப்படி செட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இது வந்து எட்ஜ் பிளெண்ட்னு கொடுக்கலாம், அதாவது ஃபில்லட் கொடுக்கக்கூடிய கமாண்டுக்கு கொடுத்துருக்கு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஷெல்க்கு என்ன மாதிரி மெத்தட் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கிறது குறித்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கு. செலக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை இங்கே கொடுத்துருக்கு. அடுத்தது வியூ மாடல். இது வந்து மவுஸை அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய மெத்தட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றதுக்கு தான் இந்த மவுஸ் சிம்பிள் கொடுத்து ரெட் ஆப்ஷன் இருக்கு. இதை ஹோல்ட் பண்ணி நீங்க வந்து மிடில் பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே காட்டியிருக்கு. அடுத்தது பேன் பண்ணணும். பேன் பண்ணும்போது என்னன்னா ஒரே இடத்துல இருக்கும், அசையாமல் ஜூம் பண்ணி பார்க்கறது தான். அதை வந்து மவுஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி, அதாவது நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி டைரெக்டாகவே ஹோல்ட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து ஜூம், இந்த ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எடுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. ஸ்னாப் வந்துருக்கு, என்ன மாதிரி மெத்தட் வேணும், என்ன மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும், இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி பார்க்கக்கூடாது. அடுத்தது மாடலிங். இது என்ன மாதிரி மாடலிங்ஸ் இருக்குது, மாடலிங் அப்ளிகேஷன் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும்னு நம்ம பின்னாட்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்து அசம்பிள் ஃபைல். எப்படியெல்லாம் அசம்பிள் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படி இருக்குது பார்க்கக்கூடிய அசம்பிள் மெத்தட் என்ன இருக்குது. அடுத்து டிராஃப்டிங். இப்போ நமக்கு டிராஃப்டிங்னா இது ரொம்ப முக்கியமானது. ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒரு ப்ரொடக்ஷன் ட்ராயிங் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ஸோ ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கில் என்னெல்லாம் கொடுக்கணும், எப்படி செட் பண்ணணும், 2D என்ன, 3D என்ன, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எப்படி செட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இங்கே இருக்குது. டிராஃப்டிங். அடுத்தது கெட் இன்புட்ஸ், அதாவது ஹெல்பிங் லைன். இதில் வந்து என்ன மாதிரி மெத்தட் நம்ம இருக்குது, எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி தான் இதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு ஃபைலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணதுன்னு கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.